கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 100 விசுவாச அறிக்கையை நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 12வது நாளாக சொல்லுகிறோம். இதுதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கனாலும் இணைந்து கொள்ளுங்க. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த 100 விசுவாச அறிக்கையை நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம். தேவச்சனங்களே, நம்ம வாயில தான் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. இன்னைக்கு இந்த ஜீவனை நம்ம ரிலீஸ் பண்ணுகிறோம், வார்த்தைகளை சொல்லுகிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படுகிறது, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படுகிறது. இன்னைக்கு உங்க சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்க யாருமே இல்லாவிட்டாலும் உங்க வாயின் வார்த்தைகளை வேத வசனத்தோடு சேர்ந்து உங்க வார்த்தைகளை சொல்லும் பொழுது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுவார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல, பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தேவச்சனங்களே, அந்தகார ஆவிகள், இருளின் வல்லமைகள், மனிதர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சாதாரண வார்த்தைகள் என்று நினைப்போம். ஆனால் அவைகளுக்கு பின்னாடி இருக்கிறது அக்கினி ஆஸ்திரங்கள், அக்கினிமயமான அம்புகள். ஒரு அம்பு வேகமாக வந்தால் ஒரு மனிதனுடைய உயிரை வேட்டையாடிவிடும். அநேக விலங்குகளை எல்லாம் வேட்டையாடும் பொழுது அம்புகளை எய்வார்கள். அந்த அம்பு ஒரு விலங்கினுடைய வேகத்துக்கு ஈடாக போய் அதை வீழ்த்திவிடும். இதே போல நம்ம வேகத்துக்கு ஈடாக சிலருடைய வார்த்தை நம்மளை வீழ்த்துறதுக்காக வரும். நம்மளுடைய வேகத்தை குறைக்க வரும், நம்மளை தளர்த்தி போட வரும், நம்மளை காயப்படுத்த வரும், நம்மளை வேட்டையாடுகிறதற்கு வரும். சத்துருவானவன் இவ்வாறாக அம்புகளை எய்யும் பொழுது அந்த மனிதர்கள் நம்முடைய எதிரி அல்ல, பிசாசானவன். வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் எய்யும் அம்பு என்று வேதம் சொல்லுகிறது. இது மனிதர்கள் எய்யும் அம்பு அல்ல. கம்பெனியில பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, மாமி மாமனார் பிரச்சனை பண்ணுறாங்க, மருமகன் பிரச்சனை பண்ணுறான். தேவஜனங்களே, நம்ம எல்லாம் இதை தான் பார்ப்போம். கோர்ட்டில் பிரச்சனை, அவன் எனக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டான், இவன் எனக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டான், சுற்றிலும் பிரச்சனை. நம்ம சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்மளுடைய பிரச்சனை இல்லை. பிரச்சனையே பிசாசானவன் மாம்சமான மனிதர்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த பிசாசு ஜெயிக்கும் பொழுது அவன் அனுப்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் ஜெயிக்கும் பொழுது தேவஜனங்களை நம்ம விடுதலையாகும். அதனால நம்மளை பாதுகாக்கிற விசுவாச அறிக்கையை நம்ம சொல்ல போகிறோம். எங்க கூட இணைந்து கொள்ளுங்க. விசுவாச கேடகத்தை நாம் எடுத்து நிற்கும் பொழுது பிசாசானவன் எய்கிற சகல அம்புகளும் கீழே விழும், அது அவிந்து போகும். ஒரு தீ பிடித்த அம்பு ஒரு கூரை வீட்டில் விழுந்துச்சுன்னா, ஒரு ஓலை வீட்டில் விழுந்துச்சுன்னா அந்த வீடே எரிஞ்சிடும். நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, யாராவது சிகரெட்டை குடிச்சிட்டு குடிசையில் தூக்கி போட்டிருப்பாங்க, அந்த வீடே எரிஞ்சிடும். அந்த வீட்டில் உள்ள ஆடு மாடுகள், கோழிகள், அந்த வீட்டுக்குள்ளே இருந்த சின்ன பிள்ளைகள் எல்லாரும் வெளியே ஓடி வருவாங்க. வர முடியலன்னா உள்ளே வெந்து விடுவார்கள். தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இப்படி எரிஞ்சிருக்கிறாங்க. தேவச்சனங்களே, இதே போல நம்ம ஜபத்தில் தூங்கும் பொழுது, ஜபம் பண்ணாமல் இருக்கும் பொழுது, ஆண்டு சமூகத்தில் தெளிவாக இல்லாமல் இருக்கும் பொழுது பிசாசானவன் சில அக்னி ஆஸ்திரங்களை அனுப்புகிறான். அதை நினைக்கும் பொழுதெல்லாம், அந்த வார்த்தைகளை யாரோ சொன்ன வார்த்தைகள் நினைக்கும் பொழுது தீ பிடித்தது போல இருக்குது. அவைகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம அணைக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த விசுவாச கேடகத்தை எழுப்ப போகிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையை சொல்ல போறீங்க. எல்லாரும் சொல்லுவோமா, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எந்த வார்த்தையும் என்னை சேதப்படுத்தாது, எந்த வார்த்தையும் என்னை சேதப்படுத்தாது. ஒருவேளை என்னை சேதப்படுத்தி இருந்தாலும், ஒருவேளை என்னை சேதப்படுத்தி இருந்தாலும் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். எல்லாரையும் மன்னிக்கிறேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன். பிசாசு தான் என் எதிரி, பிசாசு தான் என் எதிரி. மாம்சத்தோடு இரத்தத்தோடு என் போராட்டம் இல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என் போராட்டம் அல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ளவர்களை பிசாசு உபயோகப்படுத்துகிறான், பிசாசு உபயோகப்படுத்துகிறான். அவர்கள் மூலமாக வருகிறான். என் எதிரி ஒரு மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல, பிசாசே என் எதிரி, அந்தகார ஆவிகளே என் எதிரி. அவைகள் எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் விசுவாச கேடகத்தை கொண்டு நான் நிர்மூலமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா அக்னி ஆஸ்திரங்கள் நிர்மூலமாகட்டும். நான் வெற்றி அடைகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தரோ 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ள
உள்ளவர். உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் என்னை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். நான் எந்த தீமையில் இருந்தாலும் சரி, எந்த போராட்டத்தில் அகப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார். என் குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கிறார். சங்கீதம் 121:3 சொல்லுகிறது. உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். என்னை காக்கிறவர் என் குடும்பத்தை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என் காலை தள்ளாட விடமாட்டார். ஆபத்தில் மாட்ட மாட்டேன். ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவார். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவார். சொப்பனங்கள் மூலமாக அவர் எனக்கு சொல்லுவார். உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடியே ஊழியர்கள் மூலமாக சொல்லுவார். பிரச்சனை வர்றதுக்கு முன்பதாகவே வசனம் மூலமாக பேசுவார். போராட்டம் வர்றதுக்கு முன்பதாகவே தரிசனங்கள் மூலமாக பேசுவார். பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்துவார். நான் ஜெயிப்பேன். நான் எழும்புவேன். போராட்டத்தில் இருந்து எழும்புவேன். எந்த போராட்டத்திலையும் சிக்கிக்கொள்ள மாட்டேன். எந்த உபத்திரவத்திலையும் மாட்டிக்கொள்ள மாட்டேன். எந்த உபத்திரவத்திலையும் ஆழ்ந்து போக மாட்டேன். எழும்புவேன். பிரகாசிப்பேன். பிலிப்பியர் 4:7 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தில் என் சிந்தனையிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நான் ஜெபிக்கும் பொழுது தேவ சமாதானம் கொடுக்கப்படும். இதயத்துக்குள் சமாதானம் உண்டாகும். என் இருதயத்துக்குள் தேவ சமாதானம் உண்டாகும். என் சிந்தனையை காத்துக்கொள்ளும். நான் எழும்பி பிரச்சனைகளை பண்ண மாட்டேன். நான் யுத்தம் பண்ண மாட்டேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் அவரை நம்புகிறபடியால் அவர் எனக்காக யாவையும் செய்வார். என் நிகழ்காலத்தை ஆசீர்வதிப்பார். என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிப்பார். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என் தொழிலை ஆசீர்வதிப்பார். என்னுடைய எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். என்னை பாதுகாப்பார். என் குடும்பத்தை என் பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். எங்கள் ஊழியத்தை பாதுகாப்பார். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பாதுகாப்பார். எல்லாவற்றையும் செய்கிற தொழில் எதையும் படிப்பு எதுவா இருந்தாலும் என் கர்த்தர் பாதுகாப்பார். திருமண வாழ்க்கையை பாதுகாப்பார். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். இயேசுவின் பாதுகாப்பு இருக்கும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும். நானும் என் வீட்டாரும் சமாதானமாயிருப்போம். நானும் என் வீட்டாரும் பாதுகாப்பாயிருப்போம். பிரச்சனைகள் வரலாம். போராட்டங்கள் வரலாம். அவைகள் எங்களை ஜெயிப்பதில்லை. நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் எழும்புவோம். எங்கள் குடும்பம் எழும்பும். நாங்கள் ஊழியம் செய்வோம். நானும் என் குடும்பம் என்றால் கர்த்தரை சேவிப்போம். கடைசி வரைக்கும் சேவிப்போம். நிலைத்து நிற்போம். முடிவு பரியந்த நிலைத்து நிற்போம். ரட்சிக்கப்படுவான். நான் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பேன். என் பிள்ளைகள் என் குடும்பம் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்போம். நாங்கள் கற்பாறையின் மேலுள்ள வீடுகளாயிருப்போம். மணலின் மேல் அல்ல. கற்பாறையின் மேல் இருப்போம். மாம்ச சிந்தனையை நிறைவேற்ற மாட்டோம். மாம்சத்தில் நடக்க மாட்டோம். மாம்சத்தில் வாழ்ந்தாலும்
மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டோம். மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டோம். மாம்ச சண்டைகளை பண்ண மாட்டோம். மாம்ச சண்டைகளை பண்ண மாட்டோம். மாம்ச சிந்தனைகளும் மாம்சத்துக்குரிய காரியங்களும் எந்த காரியத்திலும் தலையிட மாட்டோம். நாங்கள் தலையிட மாட்டோம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவோம். நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவோம். உள்ளான ஆவியினால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். உள்ளான ஆவியினால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். ஆவியின் கனிகளினால் நடத்தப்படுவோம். ஆவியின் கனிகளினால் நடத்தப்படுவோம். 2 தீமோத்தி 1:12 படி 2 தீமோத்தேயு 1:12 படி நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எல்லாரும் சொல்லுங்களேன். விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசிக்கிற தேவன் யார் என்று அறிவேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த விசுவாசிக்கிற தேவன் யார் என்று பவுல் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோமா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னை காப்பாற்றுவார். நடுக்கடலில் விடமாட்டார். என்னை வனாந்தரத்தில் அலைய விட மாட்டார். வனாந்தர வழியாக கடந்து செல்லுவேன். நான் வனாந்தர வழியாய் கடந்து செல்லுவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கடந்து செல்லுவேன். கடந்து செல்லுவேன். எனக்கு நல்ல கானான் உண்டு. 2 தீமோத்தேயு 4:18 படி கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். இந்த உலக பிரச்சனைகள் என்னை ஜெயிக்காதபடி என்னை காப்பாற்றுவார். உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுவேன். என் நேசர் உலகத்தை ஜெயித்தார். அதே போலவே நானும் ஜெயிப்பேன். என் குடும்பம் என்னோடு உள்ளவர்கள் எல்லாரும் தீமையிலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள். பரமராஜ்யத்தை அடையும்படி தேவன் காப்பாற்றுவார். உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிப்போம். இருளின் ஆவிகளை ஜெயிப்போம். ஒரு அருமையான விசுவாச அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹalleluya, thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆம் தேவ ஜனங்களே, 100 விசுவாச அறிக்கையை எடுத்திருக்கிறோம். இந்த அற்புதமான நிமிடங்கள் ஒவ்வொரு வரியும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலோடு நம்ம விதைத்திருக்கிறோம். 100ஆக 60ஆக 30ஆக இதனுடைய பிரதிபலன்களை நீங்க எதிர்பார்ப்பீங்க. நீங்க கண்ணால பார்க்க போறீங்க. வேதம் சொல்லுகிறது, நம்ம விதைக்கிறதுக்கு கூலி உண்டு. நம்ம இந்த மண்ணில் விதைத்தால் மரத்தை பார்க்கிறோம் இல்லையா? அதே போல ஆவிக்குரிய உலகத்துல நீங்க விதைச்சிருக்கிறீங்க. நீங்க சொல்றது நடக்கும். பிசாசும் பரலோகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற மறு உத்தரவு. நீங்கள் இருதயத்தில் யாரை விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலையை கண்டு பயந்திருக்கிறீங்களா? இல்ல கர்த்தரை விசுவாசித்து சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்படாமல் சூழ்நிலையை விரட்டுகிறீர்களா? கோலியாத்தை விரட்டுகிறீர்களா? சிங்கக்கவியை விரட்டுகிறீர்களா? செங்கடலை பிளக்கிறீர்களா என்பதை வானமும் பூமியும் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்க வாயில் வருகிற பிரதித்துரம் தான் அதனுடைய உத்தரவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் இந்த விசுவாச அறிக்கையை இழந்து போகாதீர்கள். சத்ருவானவன் எப்பொழுதும் உங்களை தடுத்து நிறுத்த, முன்னேறாதபடி தடுத்து நிறுத்த அக்னி ஆஸ்திரங்களை அனுப்புவான். அந்த நேரமெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிற இந்த விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு எல்லாரும் சொல்லணும், நான் ஜெயிப்பேன். நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வருவேன். நான் கடனிலிருந்து வெளியே வருவேன். போராட்டத்திலிருந்து வெளியே வருவேன். போராட்டத்திலிருந்து வெளியே வருவேன். இல்லாமையிலிருந்து வெளியே வருவேன். வேலை இல்லாமையிலிருந்து வெளியே வருவேன். சங்கிலியிலிருந்து வெளியே வருவேன். உபத்திரவத்தின் சங்கிலியிலிருந்து வெளியே வருவேன். பாருங்க தேவஜனமே, பவுலும் சீலாவையும் சிறையில் அடைத்து போட்டாங்க. கெட்டப்பட்ட நிலை. ஆனா அவர்கள் துதித்தார்கள். தேவ ஜனங்களை விசுவாசம் துதிக்க வைக்கும். உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகல. ஐயோ என்னை கட்டி போட்டுட்டாங்களேன்னு சொல்றது அவிசுவாசம். ஐயோ எனக்கு வலிக்குதே, அது அவிசுவாசம். தேவ ஜனங்களே, வலிக்கும். சிறையிருப்பு தான் வலிக்குன்னு சொல்றது தப்பு கிடையாது. எனக்கு வலி உண்டாக்கி விட்டாரே ஆண்டவர், நான் ஆண்டவருக்காக தானே வந்தேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றது பேர் விசுவாசம் கிடையாது. அங்கதான் அவிசுவாசிக்கிறோம்.
ஆண்டவருக்காக வந்தீங்க, இப்போ பாடுபடும் போது ஏன் நிந்திக்கிறீங்க? பாடுபட்டாதானே உயர்வு, பாடுக்குள் போனாதானே 4 பேரை காப்பாற்ற முடியுது. அந்த சிறைக்குள் போனதுனால தான் அங்கே ஒரு ரிச்சிப்பு உண்டாச்சு. அப்போ ஆண்டவர் உங்களை ஒரு உபத்திரவத்தில் கொண்டு போறாருன்னா ஒரு எழுப்புதலை உண்டாக கொண்டு போகிறாரு. அதனால ஏன் வலிக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். அதற்கு பதிலாக விசுவாசம் துதிக்க வைக்கும். ஆமென். துதித்த பொழுது சிறைச்சாலை அசைந்தது, தூதர்கள் இறங்கினாங்க. தேவ ஜனங்களே, இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் துதிக்க வேண்டும், விசுவாசத்தில் கன்ஃபஸ் பண்ண வேண்டும். என்னை விடுதலையாக்குவார், நடப்பதெல்லாம் நன்மைக்கு கூடுமே, எல்லாம் கூடுமேன்னு சொல்ல வேண்டும். அவர் நம்மளை கைவிட மாட்டார் என்று நம்ம பாடல்களை பாட வேண்டும், விசுவாச அறிக்கையிட வேண்டும், எப்பொழுதும் விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். ஆமென். அதற்காகவே கர்த்தர் இந்த அருமையான 100 விசுவாச அறிக்கையிட கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிட்டு இருக்கிறோம். எல்லாரும் இப்போ ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் இந்த 100 கன்ஃபெஷன், ஃபெய்த் டிக்ளரேஷன் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவங்க வாயில இருந்து இந்த ஒரு நொடி பொழுது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் மட்டுமல்ல, இந்த 15 நாள் மட்டுமல்ல, இது ஆயுசு காலத்திற்கும் எப்பப்பெல்லாம் உபத்திரம் வருதோ அப்போ எல்லாம் வெற்றியின் குமுறல்களை அவர்கள் புறப்பட்டு கொண்டு வர, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இன்று விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பல உபத்திரவங்களிலும் ஜனங்களுக்குள் இருந்து ஒரு எரிமலையை போல வெடித்து சிதறி அவர்கள் வாழ்க்கையை தலையில மாற்ற, உபத்திரவங்களை விரட்ட கர்த்தர் தாமே அபிஷேகிப்பீராக, பலப்படுத்துவீராக. அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, நம்ம இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்கிறது. எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அநேகருக்கு விசுவாச அறிக்கையின் வல்லமையை உள்ள கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. எதிரியை பார்க்கும் பொழுது நீ விசுவாச அறிக்கை பண்ணுவீங்க, விடுதலையை பார்ப்பீங்க. தேவ ஜனங்கள் அதிகாலையிலையும் இரவு நேரத்திலையும் இணைந்து கொள்ளுங்க. இன்னும் 3 நாள் இருக்குது. நல்ல ஜெபத்தோடு வாங்க. நிறைய பூட்டுகளை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிசாசு ஓடி கொண்டிருக்கிறான். நெடுநாள் கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. இணைந்து தேவனை நம்ம விசுவாச அறிக்கையோடு அவரோட நாமத்தை நம்ம உயர்த்தலாம். இணைந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ. விசேஷமாக புதிதாக இணைந்தவர்கள் கீழே இருக்கிற ப்ரையர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்க. கீழே இருக்கிற ஜெபநேரம் டிவியில் 1000 துதிகள் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். எல்லா நிகழ்ச்சியும் மிஸ் பண்ணாமல் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் உள்ள எல்லா நிகழ்ச்சியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ப்ரையர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.